ரோஜா 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 ரோஜா. அதனால எங்களுக்கு அது பெருசா தெரியல. என்ன நடந்தாலும் ஓகே, எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல, அவன் நல்லா பண்ணணும், அவன் நல்லா வரணும், அது மட்டும் தான் எங்க எய்மா இருந்துச்சு. 24 hours ஒரு பதட்டத்திலேயே இருப்பேன். நான் பாடுறேன்னா லிரிக்ஸ் இங்க வந்து சப்டைட்டில்ஸ் மாதிரி வாசிச்சுட்டே இருக்கும். இந்த பொண்ணை பாடுறேன்னு சொல்லி ஒரு வருஷம் சாப்பாடே போடல சார் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு தேவா சார் கிட்ட அந்த கண்டென்ட் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும், சிரிக்க. நிறைய விஷயம் வந்து சூப்பராக என்கரேஜ் பண்ணுவாங்க ஜட்ஜஸ். கங்கை அமரன் சார் வந்தார், அப்போ ஊரை விட்டு ஊர் வந்து சாங் பாடினப்போ அவரெல்லாம் கோரஸ் பாடுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் அதே மாதிரி மழை துளிக்கு சரண் சார் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாருங்களேன். என்னால் முடியல, உங்ககிட்ட என்னம்மா தலை நிறைய முடி வச்சுட்டு முடியல சொல்கிறோமா அந்த மாதிரி. அது என்ன உன் கொத்தம்மா, அசருது ஊர் மட்டம்மா, அது என்ன உன் கொத்தம்மா. ஓகே, இப்போ அம்மாவை கூப்பிடலாமா? எஸ் வாங்கக்கா. ஸோ எஸ், அதாவது தம்பி வந்து அவனுடைய சக்ஸஸ்ல அவனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி. எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்க வந்துட்டாங்கனாலே அவங்கள வந்து கண்டிப்பாக 24 மணி நேரம் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, அவங்க கூட காத்து இருக்கிறது, வெயிட்டிங் டைமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களோட பங்கு இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதிகமாக தம்பி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு தானே ஆசைப்பட்டோம். அது ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அவன் அங்கே செலக்ட் ஆகாதப்போ ரொம்ப ஃபீல் பண்ணதால இதுக்கப்புறம் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் போனோம். நாங்கள் மைண்ட் செட் நல்லா பண்ணிட்டோம். எது கிடைச்சாலும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்னாலும் போட்டு நம்ம முயற்சி பண்ணி முன்னேறணும் அப்படிங்கிற ஹார்ட் ஒர்க்குக்கு வந்துட்டோம், மனசுக்கு வந்துடுச்சு. அதனால எங்களுக்கு அது பெருசாக தெரியல. என்ன நடந்தாலும் ஓகே, எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல, அவன் நல்லா பண்ணணும், அவன் நல்லா வரணும், அது மட்டும் தான் எங்கள் எய்மாக இருந்துச்சு. அதனால பாதி நேரம் வீட்லேயே இருக்க மாட்டோம். அந்த 6 months எவ்வளோ சமைச்சேன்னு கூட ஞாபகம் இல்லை. சமையலாம் செஞ்சுமானே ஞாபகம் இல்லை. இப்ப சமையல் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமா சமையல மறக்கல. அவங்க அப்பா அப்பாவும் கேண்டீன்லயே சாப்பிடுவாரு. ஓகே, சோ நீங்க 2 பேர் மட்டும் தான் போவீங்க? ஆமா. அப்ப வந்து அப்பாவும் ஆதித்யனும் அவங்க 2 பேரும் இங்க தான் இருப்பாங்க. ஆதித்யா வந்து ஹாஸ்டல்ல இருந்ததால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அவனை பாக்குற வேலை இல்ல. அதுதான் நானும் யோசிச்சேன், எப்படி அவருக்கு சமைக்கிறது அதெல்லாம். நடுவுல சாப்பாடு சாப்பிட்டு நான் தான் கொடுமை அனுப்பிச்சேன். என்ன சாப்பாடுறா? சாம்பார் சாதமே போடுறாங்க அக்கா எனக்கு. இது அது அதோட கோரிக்கைக்கு வரோம் நம்ம. ஓகே, ஆமா, அது அந்த பிராத அப்புறமா கொடுக்கலாம் நம்ம. அதனால அவன் ஹாஸ்டல்ல இருந்ததால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால இவங்க அப்பா வந்து காலையில மார்னிங் வேலைக்கு போயிட்டாரு, நைட் தான் வருவாரு. மேக்ஸிமம் கேண்டீனே தான் சாப்பிடுவாரு. ஓகே, அவர் வந்து என்னை எதிர்பார்க்கவே மாட்டாரு. நீ அவனை பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாரு. மேக்ஸிமம் டைம் கிடைச்சா அவர் கூட வந்துருவாரு, எல்லா ஷூட்டுக்கும் வந்துருவாரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ டைம் இருக்கும்போதெல்லாம் வந்துருவாரு சார். அப்புறம் ஓகே, இப்போ நீங்க மலேசியா ரீசெண்டா போயிட்டு வந்தீங்க கரெக்டா? அதுக்கெல்லாம் கூட நீங்க 2 பேர் மட்டும் தான் போனீங்களா? நாங்க 2 பேர். அவருக்கு ரெனிவல் பண்ணல பாஸ்போர்ட். ஆக்சுவலா அவர் வந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் டைப்பா, அவருக்கு தெரியாது நிறைய விஷயம். அதனால நானே போனதால எனக்கு எல்லாம் தெரியும். சாங்ஸ் அதெல்லாம் நான் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு தெரியாதால நீயே எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்துரு அப்படின்பாரு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த பயணம்? அதாவது ரொம்ப புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பீப்புளாக வாழ்ந்துருப்போம். திடீர்னு ஒரு மீடியாக்குள்ளே போனால் என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்திருக்கும். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட்? 24 hours ஒரு பதட்டத்திலேயே இருப்பேன். சேனல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஏங்க அவன் பாடிட்டாங்க, கோல்டு வாங்கிட்டா, இப்போ அது ரிலாக்ஸ் ஆகும், எல்லா ஃப்ரெண்ட்ஸு அப்படி அதுவே பதட்டத்திலே இருப்பாங்களா? பதட்டத்திலே இருப்பா. நான் பாடுறேன்னா லிரிக்ஸ் இங்க வந்து சப்டைட்டில்ஸ் மாதிரி வாசிச்சுட்டே இருக்கும். இது அர்ச்சனா மேம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்க பின்னாடி கன்சோல்ல தெரியும் போல. அவங்க வந்து உடனே அர்ச்சனா மேம் சொல்லுவாங்க, இவங்க அம்மா லிரிக்ஸ் தப்பா பாடுறாங்க, அடி உங்க மம்மி பார்க்காதரா அப்படிம்பாங்க. வந்து செமையா ஃபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி யாராவது செலிபிரிட்டிஸ் வர்றப்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணை பாடுறேன்னு சொல்லி ஒரு வருஷம் சாப்பாடே போடல சார் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு தேவா சார் கிட்ட அந்த கண்டென்ட் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜாலியா இருக்கும், சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அர்ச்சனா மேம். சரி, அந்த கண்டென்ட்டோட உண்மை என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன நடந்துச்சு உண்மையா? அது உண்மைன்னு என்னன்னா என்ன சொல்றது, அவன் மெகா ஆடிஷன் போயிட்டு நைட்டு ஷூட் முடியவே லேட் ஆயிடுச்சு. சீசன் 3 அப்ப. ஆமா, சீசன் 3 அப்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்போ என்னாச்சுன்னா வரவே லேட் ஆயிடுச்சு. நைட்டே சாப்பிடல, மனசு வருத்தத்துல யாருமே சாப்பிடல, அப்படியே தூங்கிட்டோம். எல்லாம் நல்லா 12 o'clock வரையும். அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு, நான் இவன் எல்லாம் தூங்கிட்டோம். அப்போ பெரிய பையன் என் கூட இல்லை, ஹாஸ்டல்ல தான் இருந்தான். அதனால தூங்கியாச்சு. 12 o'clock போல எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்து நான் பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டு இவன் கூட பேசலை. இவன் பேசலன்னொடனே இவன் நினைச்சான், அம்மா நம்ம எழுப்பல, கோவமா இருக்காங்க, நமக்கு சாப்பாடு போடுறேன்னு காலையில் எழுப்பலன்னு இவன் ஒரு கெஸ்ஸிங்கில் வந்துட்டான் போல. நான் அதை யோசிக்கவே இல்லை. எப்போ போல எழுந்து இவன் தூங்குறான், சரி நம்ம எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து சாப்பிட்றது. இது போய் என்ன பண்ணியிருக்கான்,
சேனல்ல ஏதோ கண்டென்ட் ஏதோ பேசுறப்போ அங்க அசோக் சார் அவங்கலாம் இது பண்ணுவாங்களா, அப்போ இவனை பத்தி ஏதோ கேட்டிருக்காங்க, நீ சிலம்பம் எப்படி பண்ணுவ அது மாதிரி ஜென்ரலா ஏதோ கேட்குறப்போ, அண்ணா என்ன சீசன்ல செலக்ட் பண்ணணும், எங்க அம்மா எனக்கு சாப்பாடே போடலண்ணா அப்படின்னு சொல்லி காமெடியா பண்ணிட்டான் போல. எப்படிரா அதெல்லாம் கேட்டு பண்ணோன்னே ஒரு ஃபன்னை ரொம்ப ஆட்டிடியூடா ஃபன் பண்ணிட்டு இருக்கான் போல. சரி ஓகேடா நம்ம இதையே வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மொமெண்ட் ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கும். அதாவது இந்த மொமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன் இந்த சீசன்ல அப்படின்னா, 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும் அது? பெஸ்ட் மூமெண்ட் வந்து எனக்கு மெகா ஆடிஷன்ல வந்து இவன் பாடினப்போ சரண் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. ஓகே. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல வந்து இவன் கிரிக்கெட் ஆடுவான் சரண் சாரோட. அதெல்லாம் பயங்கரமா நம்மளாம் சரண் சாரை பார்ப்போமான்னு ஒரு சிலர்லாம் நினைச்சிருப்போம் இல்லையா. இப்போ அவரோட நம்ம பையன் போய் கிரிக்கெட் ஆடுறது, பேசுறது, அவரை பத்தி பெருமையா சொல்றதுன்றதெல்லாம் ரொம்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயம் வந்து சூப்பரா என்கரேஜ் பண்ணுவாங்க ஜட்ஜஸ். அப்போல்லாம் ஆச்சரியப்படுவேன், நம்ம பையன் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த கங்கை அமரன் சார் வந்தார், அப்போ ஊரை விட்டு ஊருன்னு சாங் பண்ணப்போ அவரெல்லாம் கோரஸ் பாடுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் ரோஜா ரோஜா சாங்க்கு சீனி சார்லாம் அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி மழை துளிக்கு சரண் சார் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பாருங்களேன், அவர் எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நீ ஹீரோ மாதிரி நீ ஒவ்வொரு முறையும் நல்லா பண்ண விடா, அப்பப்போ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நீ அந்த அப் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கலாம், நீ சீக்கிரமாக ஃபைனலிஸ்ட் ஆகிருப்ப அப்படின்லாம் பாராட்டி ஒரு ஹீரோ மாதிரி திடீர்னு வந்து 6 அடித்து டக்குன்னு பிடிச்சிட்ட சீட்டை அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால். கண்டிப்பாக கண்டிப்பாக. வெரி நைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்க சில நினைவுகள். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க சைட்லேருந்து வந்த நல்ல பெஸ்ட் கமெண்ட்டோ இல்லை ஃபீட்பேக்கோ தம்பிக்கு என்ன கிடைச்சிச்சு இந்த சீசனில்? இந்த சீசனில் எல்லாருமே ரொம்ப பாராட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் வீணாக போல, நீங்கள் 1 இயர் வந்து விடாமுயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னு எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தான் வரும். ஃபீட்பேக்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களை மாதிரி யாராலும் பண்ண முடியாது, நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ். சரி, இப்போ நீங்கள் வந்து தம்பிக்கிட்ட பார்த்த ஒரு, அதாவது இந்த சிங்கிங்கை தவிர்த்து ஒரு விஷயம்னா அது என்ன, இன்னும் நல்லா இதெல்லாம் பண்ணுவார் அவர் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? கீபோர்டு நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவான், சிலம்பம் நல்லா பயங்கரமாக பண்ணுவார், ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக இருக்கும், ஸ்டடீஸ் மட்டும் தான் கொஞ்சம் டல்லு, மற்றபடி பரவாயில்லைங்க. என்னங்க அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, நான் உனக்கு சப்போர்ட்ரா டே. ஓகேயா? வெளில வந்தா கவனிச்சுக்கிறேன் நீ. ஓகே, டைரி மில்க் ஏதாவது வாங்கி வைக்கிறியா? இருக்குல்ல, அதை அப்படியே கொடுத்து அது பெருசாக கொடுக்கணும். ஓகே ஓகே. அந்த மாதிரி. மற்றபடி அவ நல்ல கேரக்டர், யாருக்கும் வந்து யார் மனசு நோகக்கூடாதுன்னு நினைப்பா, யாராவது ஏதாவது கொடுத்தா கூட வாங்கணும்னு சொல்ல மாட்டான். பரவாயில்லம்மா நமக்கு எதுக்குமா, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் கிடைக்க போகுது, அப்படிதான் பேசுவோம். யாரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது, நான் ஏதாவது பண்ணுறேன்னா நான் வாங்கிக்கிறேன். ஒரு இன்சிடென்ட் நேற்று மலேசியாவிலேருந்து வரப்போ பார்த்துருக்காங்க யாரோ, ஏதோ வழியில் பார்த்துட்டு காசு கொடுத்தாங்க, இல்லைங்க சார் காசுலாம் வேணாம் வந்தே போ. இந்த மாதிரி பார்க்குறப்ப பக்கத்தில் உங்கள் பையன் மாதிரி என்ன ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்குது. சரி, இந்த வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி வந்துச்சா இல்லை அவனுக்கே தானா வந்துச்சா? நான் சின்ன வயசுலேருந்து யாருக்கிட்ட காசு, எங்கள் ரிலேஷன்லேயே சொல்லுவாங்க, ஏதாவது கொடுத்தா உங்கள் பசங்க வாங்கவே மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து யாருக்கிட்ட எதுக்கும் கை நீட்டக்கூடாது சொல்லுவேன். ரொம்ப க்ளோஸாக இருந்தால் மட்டும் தான் வாங்கணும், இல்லை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ரொம்ப பண்ண மாட்டோம், யாருக்கிட்டையும் ரொம்ப போக மாட்டோம். ஸ்டடீஸு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். மேக்ஸிமம் நாங்கள் ஊருக்கே போக மாட்டோம். எப்போ பார்த்தாலும் ஆடிஷன், இந்த சிலம்பம் காம்படிஷன் இருக்கும், டிராயிங் இருக்கும், ஹிந்தி படிப்பான், இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுல எங்கே வெளியில் போக டைமே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. அதனால அந்த மாதிரி பண்ணல. சரி, படிக்கிட்டான். ஆமாம். நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் தம்பி பண்ணுவார்? அண்ட் நீனும் சொல்லலாம், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க? தொண்டையை வந்து சரியாக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கும், வாய்ஸ் த்ரோட் எக்ஸசைஸாக இருக்கும், வாய்ஸ் எக்ஸசைஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நீ பண்ணுவேன்? ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 5 o'clock எழுந்து 5:30 to 6:30 வார்ம் அப் பண்ணுவேன் டெய்லி. ஆமாம், டெய்லி பண்ணி அப்புறம் வந்து மிளகுல தேன், அப்புறம் மிளகு பால் குடிச்சு. மிளகுல தேன்ல, தேன்ல மிளகு, மிளகு பால், மிளகு பால், அப்புறம் அது குடிச்சிட்டு ஷூட்ல போய் பாடு. ஓகே. நீங்க என்னென்ன மாதிரிலாம் இவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அதாவது இந்த த்ரோட் அந்த சம்பந்தமா? ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டான், சாக்லேட்லாம் அவனுக்கு அவன் எப்போ சிங்கிங் வந்தாலும் அதெல்லாம் தியாகம், அதெல்லாம் வேண்டானே சொல்லி நானாவே வற்புறுத்தி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். ஜூஸ் மட்டும் எப்போவாவது எடுப்பான், அதுவும் நான் சொல்லுவேன் சிங்கிங் இருக்குமா வேண்டாம்னா குடிக்க மாட்டான். அது எல்லாமே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான் அவன். ஒரு சமத்தான ஒரு பையன் தான் உங்க பையன். பார்க்க சமத்தா இருப்பான் சில விஷயத்துல, ஆனா சில விஷயத்துல வேற மாதிரி இருப்பான். அப்படியா? அந்த வேற மாதிரி என்ன மாதிரி? என்னென்ன விஷயங்கள்ல வந்து நாட்டி சேட்டை? நாட்டினா இப்போ நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கோம்னா துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஏதாவது நம்ம ஒன்று சொல்லணும்னா அதுக்கு ஒரு திடீர்னு யோசிச்சு ஒன்று ஏதாவது செய்வான். இப்போ நீ ஒரு ஹியூமராக சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்கிறது, எப்படிடா பேசுது,
அம்மா என்னால முடியல உங்ககிட்ட, என்னம்மா தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு முடியல சொல்றமா அந்த அப்படின்னு. மாதிரி அந்த Okay. மாதிரி நிறைய பண்ணுவான். அது எதுக்கு பண்ணாலும் திடீர்னு சொல்லுவான். நானே யோசிப்பேன், என்னமோ சொன்னானே என்ன, அம்மா அதுவா வந்துருச்சுமா அப்படின்பா. அது அங்கேயும் அப்படிதான் சொல்லுவாங்க பசங்க, அவங்க நிறைய பண்றான் ஆண்டி அப்படின்னுவாங்க. கூட பாடுறாங்கல்ல, அங்கேயும் அப்படிதான். ஏதாவது அர்ச்சனா மேம் ஏதாவது கமெண்ட் சொன்னாங்கன்னா ஏதாவது திடீர்னு சொல்லுவாங்க போல. அவங்க எல்லாமா சொல்லுவாங்க, ஆனா அது என்னன்னு எனக்கு தான் தெரியல. ஓகே. சரி, இப்போ ஃபைனலா வந்து என்னன்னா, ஒரு அதாவது நீங்க இந்த ஜேர்னில வந்து ரொம்ப நெகிழ்ந்த தருணங்கள்லாம் பத்தி சொன்னீங்க. ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த தருணம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இது ரொம்ப எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு. ஆனா இது ரொம்ப சேலஞ்சுக்கு இத தாண்டி இந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படின்னா அது என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க? இந்த ஆல்ரெடி செலக்ட் ஆன எல்லாருமே பயங்கரமா பாடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒருத்தரோட சாங் தெரியும். நம்ம எல்லாம் ஒண்ணா தான் உட்காந்துட்டு இருப்போம். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். யாரோட சாங் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் பாடுறப்ப பார்க்குறப்போ, ஐயோ இவங்கெல்லாம் பயங்கரமா பாடுறாங்களா, நீ இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதுலயே பயம். பயமாவே இருக்கும். எல்லா குழந்தையும் சூப்பரா பாடுவாங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஸ்டேஜ்ல ஏதாவது மிஸ் ஆனா மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி நிறைய ரவுண்ட் இவன் மிஸ் பண்றப்பலாம், கோல்டு மிஸ் பண்றப்போ நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் இருக்கும். ஐயோ என்னடா அடுத்த வாரம் எலிமினேஷன், நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நிறைய தடவை தொண்டை கட்டிடும், பாடவே வராது. அந்த எப்பவுமே காலையில பால், மிளகு பால் குடிப்பான், தேன் குடிப்பான், ஹாட் வாட்டரு, கிராம்பு. பேகு பார்த்தா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. பேக்ல எப்போ ஹனி இருக்கும், கிராம்பு இருக்கும், ஏலக்காய் எல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி எடுத்துட்டு போயிடுவேன். அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. காப்சில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய கிரிட்டிக்கல். ஒரு இந்த டாப் 10 வர்றப்பெல்லாம் வந்து எலிமினேஷன் அந்த வீக் 3 மெம்பர்ஸ் எலிமினேஷன். புரியல, முன்னாடி வரப்போ கோல்டு வாங்கலை. ரொம்ப பயந்துட்டேன். இவன் தான் லாஸ்ட்டாக பாடுறான் அன்னைக்கு. எல்லாரும் பாடிட்டாங்க, எத்தனை பேர் கோல்டு வாங்கியிருக்காங்க வாங்கல எல்லாம் தெரியும். இவன் கடைசியில் பாடணும். அப்போ தான் அந்த மதுரைக்கு போகாதடி சாங் வேற டூயல் பாடணும். அதுவும் ரொம்ப டஃப் சாங். அதில் நிறைய விஷயம் தான். ஆனால் என்ன பண்ணான்னு தெரில, சூப்பராக பண்ணிட்டான். அதோட ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்ப பாராட்டினாங்க. அன்னைக்கு தான் நீ உண்மையான முகம் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் டீம்லேருந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. அர்ச்சனா மேம்லேருந்து எல்லாரும். வெரி குட். அதில் வந்து அவன் டேஞ்சர் ஜோனும் நின்னதில்லை. அழகாக டாப் 10 வந்தான். உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்டு டிக்கெட் டு ஃபினாலே பாடினா. அப்பவும் ஸ்டாண்டிங் ஏவியேஷன் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் மட்டும் சந்தன தென்றல் பாடி பாடி தொண்டை போயிடுச்சு. அது ரொம்ப டஃப் சாங் இல்லையா சங்கர் மகாதேவன் வந்து. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டான் அந்த பாட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டான். ஆனால் என்ன, அவனால் அந்த ஸ்டேஜில் கொடுக்க முடியல. அவனால் முடிஞ்ச வரையும் கொடுத்தான். அப்போ கோல்டு வாங்கலை. தேர்ட் ரவுண்டு வந்து ரோஜா ரோஜா பாடி வேறு லெவலில் போயிட்டான். அதுதான் அவனுக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்ட் வச்சாங்க. அதுலேயும் கோல்டு வாங்கிட்டான். அப்புறம் இவனை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அடுத்த ரவுண்டில் மழை துளி கொடுத்துட்டாங்க. அப்போ தான் இவன் நினச்சான், நம்ம இத்தனை கோல்டு வாங்கியிருக்கோம், இந்த வாரம் வாங்கினா நமக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. அந்த வீக் தான் போடாத ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு. அதான் சொன்னேன் 200 டைம்ஸ் கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ் பண்ணா. வீட்டில் பாத்ரூமில் உட்கார்றப்போ நடக்கிறப்போ அந்த இதே தான் ஓடும். அதெல்லாம் வர வச்சுட்டான். அது வரணும். அதான் சீனி சார் சொன்னார், ஹரிகரனுக்கு அப்புறம் இந்த ஆளா உன்ன மாதிரி யாருமே பாடினதில்லை அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய கமெண்ட் இது இல்லை? அதாவது இந்த அவார்ட்லாம் தாண்டி அதெல்லாம் பெரிய அவார்டு. வந்து அன்னைக்கு எதை நீ இந்த எப்படி, ஆனால் அன்னைக்கு அவன் இறங்குறப்ப ஸ்டேஜில் அர்ச்சனா மேம் கை பிடிச்சி ஆல் த பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது விட்டுறாது அப்படின்னு கை கொடுக்குறப்போ அவன் கையில் அப்படியே தண்ணியாக ஊற்றுது. ஏசி ரூம் ஏசிங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க அர்ச்சனா மேம், என்னம்மா இது இப்படி இருக்குது கை, இதே அவன் ரொம்ப பதட்டத்தில் இருக்காண்டா, பயப்படுறாண்டான்னாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போய் டீமில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கீழே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழகாக வந்தான். நின்னா பாருங்க ஜெயிச்சிட்டான். சீரியஸ்லி எனக்கு வந்து ஒரு சில சாங்ஸ் நீ பாடணும். ஓகே, மதுரைக்கு போகாதடி, ரோஜா ரோஜா, இதெல்லாம் பாடுறியா? ஃபர்ஸ்ட் ரோஜா பாடு. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பணி விழும் இரவுகளாயிரம், இடைவெளியதற்கு சொல் நமக்கு உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன, என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது பொல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது, ரோஜா 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 ரோஜா, கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்து
சூப்பர் தங்கம். வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ ரோஜா ரோஜா ஓகே. இப்போ இந்த ரோஜாவை வந்து இந்த ரோஜாவை யாருக்கு கொடுப்ப நீ டெடிகேட் பண்ணுவேன் நீ? யாருக்கும் இல்லை தம்பி, இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. அம்மாக்கு அப்பாவுக்கு யாருக்கா சொல்லல. கேட்டாங்க யாருக்கும் ரோஸா தரமாட்டேன். ரோஸ் தர மாட்டேன். யாருக்கு தருவேன்? யாருக்கும் தரமாட்டேன். யாருக்குமே தர மாட்டேன். பெருசானா கூட யாருக்கும் தர மாட்டேன். இது என்ன கதையா இருக்கு? ஏன் ரோஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. டேய் ஏதாவது ஒரு சொல்லணும்டா. நான் கேக்குறதுக்கு ஆமா ஆமா சொல்லக்கூடாது. யாரு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரோஸ் கொடுப்பாங்க, யாரு கொடுக்கன்றாங்க அம்மா அம்மாக்கு தருவேன். அதெல்லாம் கேட்டாங்க அவங்க குஷி. சரி, இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ணுவேன்? அப்படி எவ்வளவு அழகான ஒரு ரோஜா பத்தி ஒரு சாங், ரோஜா வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு சாங். ரோஜாக்கே கொடுத்துருவேன். யார் அந்த ரோஜா? டேய் அந்த ரோஜா. சரி ஓகே தம்பி, இன்னும் நீ வளரணும். பூஸ்ட் குடி, ஹார்லிக்ஸ் குடி. ஓகே. சரி, இப்போ என்னன்னா அடுத்து மதுரைக்கு போகாதடி. ஓகேயா? ரெடியா? ரெடி 3 2 1 ஸ்டார்ட். மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம கும்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனாங்க மேகமுன்ன சுத்தம். அசருது அசருது ஊர் மொத்தமா, அதிகன உன் குத்தம்மா. அசருது அசருது ஊர் மொத்தமா, அதிகன உன் குத்தம்மா. அடி ஒத்தையில தனியாக மெத்தையில தூங்காத அக்கா மக வாராண்டி அழைச்சு போக. மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். நீ பாடும்போது பச்சை நரம்பு இங்கெல்லாம் தெரியுது. உண்மையா அந்த அளவுக்கு நீ பாடுற ஸ்ட்ரெயின் பண்ணி. வா, வெரி குட், சூப்பர். ஆக்சுவலி இந்த சாங் ரொம்பவே டஃப்பான சாங் தான். ஹை பிச் வேற, அண்ட் 2 வாய்ஸையும் இவன் தான் பாடணும்ல. கையில பாடி இருப்பாரு, மேல் வாய்ஸ் கீழே இருக்கும். இதை ரெண்டும் மேனேஜ் பண்ணி வாய்ஸை மாடுலேஷன் மாத்தணும். ஆமாமா. அதனால அததான் சீனி சார் சொல்லியிருப்பாரு, இந்த பாட்டு வந்து மேல இருந்து கீழே விடணும், கீழே இருந்து மேலே கரண்ட் பாடுற பாட்டு நீ அசால்ட்டா பாடிட்ட. ஆமா, பாராட்டுறது அப்படிதான் அவர் பாராட்டுறாரு. உனக்கு வந்து டஃப் சாங் தான் நீ அசால்ட்டா பாடுற, ஈஸியான சாங் தான் ஏதாவது மிஸ் பண்ற அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஓகே, இதுல வந்து அந்த சித்திரை தான் மழை அடிக்கிறதெல்லாம் வந்து கோரஸ்ல பாடிட்டாங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பரா இருந்துச்சு.